வணக்கம் நண்பர்களே. நேற்று பெருமாளோட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். கனவுல தான் பெருமாள் கிட்ட கேட்டேன், பெருமாளே நீங்க இவ்வளவு அவதாரம் எடுத்திருக்கீங்க, இந்த அவதாரத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்த அவதாரம் எதுன்னு. பெருமாள் யோசிக்கவே இல்லை, சட்டுன்னு சொன்னார், நரசிம்ம அவதாரம் தான் அப்படின்னு. நரசிம்ம அவதாரத்துல நான் பட்ட டென்ஷன் வேற எந்த அவதாரத்திலையும் நான் படலன்னு. ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், மற்ற அவதாரத்துலாம் எனக்கு எதிர்க்க எதிரி இருந்தான், வதம் பண்றதுக்கு டைரக்டா வதம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா இந்த நரசிம்ம அவதாரத்துல எதிரி இருந்தான், ஆனா அவன் அவ்வளவு லேஸ்ல என்னால வதம் பண்ண முடியல. ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, அந்த வரத்துக்கு தகுந்தபடி தான் நான் அவனை வதம் பண்ண வேண்டியிருந்தது. ஹிரண்யகசிபு அவன் என்ன வரம் வாங்கிட்டு வந்தான்? அவனை ஒரு மனுஷனும் வதம் பண்ணக்கூடாது, மிருகமும் வதம் பண்ணக்கூடாது, எக்ஸ்டர்னல் வெப்பன்ஸ் எதையுமே யூஸ் படுத்தக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் வதம் பண்ணக்கூடாது, வெளியிலையும் வதம் பண்ணக்கூடாது, பகல்லையும் வதம் பண்ணக்கூடாது, ராத்திரியும் வதம் பண்ணக்கூடாது, ஆகாயத்திலையும் வதம் பண்ணக்கூடாது, பூமியிலையும் வதம் பண்ணக்கூடாது. எவ்வளவு கண்டிஷன்ஸ்! இந்த வரத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் ஜம்முன்னு இருக்கான். அவனை எப்படி வதம் பண்றதுன்னு தெரியல. இந்த வரத்தெல்லாம் கொடுத்தது யாரு? சிவபெருமான். இப்போ சிவபெருமான் மேல பெருமாளுக்கே கோவம் வந்துதான், எதுக்கியா இப்படிப்பட்ட வரத்தெல்லாம் கொடுத்து வச்சா அப்படின்னு. இப்போ ஹிரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட சொல்றான், நீ ஹரி ஹரின்னு சொல்லக்கூடாது, ஹிரண்யகசிபாய நமக அப்படின்னு தான் சொல்லணும், நீ ஹரி ஹரின்னு சொல்லக்கூடாதுங்கிறான். ஆனா பிரகலாதன் என்ன சொல்றான்? நான் ஹரின்னு தான் சொல்லுவேன், ஹரி 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 ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிறான். குழந்தை ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லும் போது பெருமாளால அங்க போகாம இருக்க முடியுமா? போயிடுற. ஆனா அங்க போனாலும் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஹிரண்யகசிபு என்ன கேட்க போறான்னு தெரியாது, அதுக்கு பிரகலாதன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணணும். எவ்வளவு டென்ஷன்! அந்த சமயத்துல தான் ஹிரண்யகசிபு கேட்கிறான், உன் பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு. ஒண்ணு பிரகலாதன் தயங்காம சொல்றான், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லிட்டான். பெருமாளோட டென்ஷன் என்ன ஏறிடுது. ஏன்னா சுத்தி புத்தி பார்த்தானா 1008 தூண்கள் இருக்காங்க. அந்த தூண்கள்லாம் எந்த தூண்னு பிரகலாதன் சொல்ல போறான்? அவருக்கு ஒரே டென்ஷன், அந்த தூண்ல அவர் இருக்கணுமே. ஏன்னா பிரகலாதன் வாக்கு பொய்க்க கூடாது, அந்த தூண்ல அவர் இருந்தாகணும். சோ பிரகலாதன் எந்த தூண்ல சொல்ல போறான்னு அவருக்கு டென்ஷன். ஆனா ஹிரண்யகசிபுவே தெய்வாதீனமா என்ன சொல்றான், இந்த தூண்ல இருப்பானா அப்படின்னு ஒரு தூணை காட்டுறான். உடனே பெருமாளுக்கு நிம்மதி. இந்த தூணான்னு ஹிரண்யகசிபு கேட்டுட்டான், டெஃபினட்டா இந்த தூணிலையும் இருப்பார்னு பிரகலாதன் சொல்லுவாங்கிற ஒரு நம்பிக்கை. சட்டுன்னு அந்த தூண்குள்ள போய் ஐக்கியமாயிட்டார். பிரகலாதனும் இந்த தூண்லையும் இருப்பார் சொன்ன உடனே ஹிரண்யகசிபு கதையால அந்த தூணை தாத்தெறியறான். உடனே நரசிம்ம அவதாரமா வெளியில வர்றார். ஏன்னா மனுஷனாவும் இருக்கக்கூடாது, மிருகமாவும் இருக்கக்கூடாது. சிங்கம் தலை, மனுஷ உடம்பு, அதான் அவன் வரம் வாங்கியிருக்கானே, மனுஷனாவும் இருக்கக்கூடாது, மிருகமாவும் இருக்கக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான்ல. அதனால சிங்கம் தலை, மனுஷ உடம்பு. அவன் என்ன பண்றாரு, அலாக்கா தூக்கிக்கிறார். பெருமாள் ஹிரண்யகசிபு அலாக்கா தூக்கி மடியில வச்சுக்கிறார். ஏன்னா வானத்திலையும் வதம் பண்ணக்கூடாது, பூமியிலையும் வதம் பண்ணக்கூடாது. அந்தரம் தானே இது. ஹிரண்யகசிபு மடியில வச்சுட்டு எங்க உட்கார்றாரு? அந்த அரண்மனையோட வாசல்ல உட்கார்றாரு. ஏன்னா வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது. அது என்ன வேலை? பகல் வேலையும் இல்ல, ராத்திரி வேலையும் இல்ல, சந்தியா வேலை. அந்த வேலையில எக்ஸ்டர்னல் வெப்பன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கூடாது. என்ன பண்றாரு? தன்னுடைய நகத்தாலேயே இந்த ஹிரண்யகசிபுவோட உடம்ப கிழிக்கிறாரு. எவ்வளவு டென்ஷன்! ஒவ்வொரு கிளாஸா டிக் பண்ணிட்டே கடைசியில் அவனை வதம் பண்றாரு. அதுதான் பெருமாள் சொன்னாரு, இவ்வளோ டென்ஷனுக்கு அப்புறம் நான் அவனை வதம் பண்ணினேன். இது போல வேற எந்த அவதாரத்திலையும் நான் என்னுடைய எதிரியை இவ்வளவு கஷ்டப்பட்டு வதம் பண்ணல, பாரு எவ்வளவு டென்ஷன் அப்படிங்கிறார். பெருமாள் அப்படி சொல்லி முடிச்ச உடனே என் முகத்துல தண்ணி. என்னன்னு ஊச்சு பார்த்தா என் சகதர்மணி தான் இன்னும் என்ன தூக்கம் மீடி எடுக்குன்னு என்னை எழுப்பி விட்டா. பாத்தீங்களா, ஒரு நல்ல கனவு, அதை கூட ரசிக்க விட மாட்டேங்கிறாங்க. இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னால சில யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணினேன். அவங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. என்னப்பா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் ஆபீஸ்லயும் பிரச்சனை, அவங்க எல்லாமே ஐடி தான், ஆபீஸ்ல பிரச்சனை, ரொம்ப டார்கெட் ரொம்ப பிரிஞ்சு எடுக்கிறாங்க சார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேரு, ஆனால் 24/7 நாங்கள் மீட்டிங்ல உட்கார வேண்டியிருக்கு, ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப டென்ஷன் சார். இந்த டென்ஷன் போறாதுன்னு வீட்டில் வேற அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு டென்ஷன் பண்றாங்க. எங்களால் தாங்க முடியல சார், என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் இந்த நரசிம்ம அவதாரம் கதையை சொன்னேன். இந்த நரசிம்ம அவதாரத்துல பெருமாளே எவ்வளோ டென்ஷன் பண்ணிருக்காரு. அவ்வளோ டென்ஷனையும் மீறி அவர் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணியிருக்காரு. அதாவது
டென்ஷன் மனுஷ வாழ்க்கையில இருக்குதான் செய்யும். அதை கண்டு நீங்க ஓடிடக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி அதை முறியடிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை சொல்றது தான் இந்த நரசிம்ம அவதாரம்னு உங்களுக்கு புரிய வைக்க. அப்போ இன்னொரு விஷயமும் சொன்னேன். தேவானந்த் பழம்பெரும் நடிகர், அவர் ரொம்ப வருஷம் முன்னாடி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல தேக்கோ தீவானோ துமியை காம்னா கரோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு வரி வரும், ராம் நே ஹஸ்கர் சப் சுக் தியாகே தும் சப் துக் சே தர்கே பாகே. ராமர் சந்தோஷமா சிரிச்சுண்டே எல்லா சுகங்களையும் தியாகம் பண்ணிட்டு போனார். எங்க போனார்? காட்டுக்கு போனார். 14 வருஷம் காட்டுக்கு போனார். எல்லா சுகங்களையும் தியாகம் பண்ணிட்டு போனார். ஆனா நீங்களா என்ன பண்றீங்க? உங்க துக்கத்திலேருந்து பயந்து ஓடுறீங்க. துக்கம்னாலே உங்க பிரச்சனையும் சேர்த்து தான். அந்த பிரச்சனையிலேருந்து பயந்து ஓடுறீங்க. அப்படி பயந்து ஓடுறதுனால அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே வரும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கணும். அதை சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணணும். கடவுள் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கான்னா டெஃபினட்டா அதுக்கு ஒரு தீர்வும் கொடுத்துருப்பான். அந்த தீர்வு இல்லாம பிரச்சனையை அவன் உருவாக்கவே மாட்டான். ஸோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. அதை நீங்க காம் அண்ட் குவைட்டா ஃபேஸ் பண்ணீங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். இதைத்தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இவங்க இப்படி டென்ஷன் படுறதுனால இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு எத்தனை ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சின்ன வயசுல 35 வயசுலையும் 40 வயசுலையும் டயபெட்டிஸ், பிபின்னு எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும். டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை வர வச்சுக்கணும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணா எல்லாமே சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க எஸ்எல் நானு. வணக்கம்.